ப்ரோ இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. ஏன்னா உங்க பிக் பாஸ்க்கு எடுத்து போட்டிருக்க போட்டியாளர்கள்லாம் அப்படித்தான் இருக்காங்க. ஃபுல்லாவே சீரியல் ஆர்டிஸ்டா இருக்காங்க ப்ரோ. சீரியல் ஆர்டிஸ்ட்னா என்ன பயம்னா கேமராக்காக ரொம்ப நடிப்பாங்க. இப்போ வந்து வீட்டுக்குள்ள ஏதாச்சும் சண்டை நடக்குன்னா அந்த சண்டையில இப்படி பேசினா கரெக்டா இருக்கும், அந்த சண்டைக்குள்ள இப்படி போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பண்ணுவாங்க. அந்த வகையில நமக்கு கண்டென்ட்டே கிடைக்காது, ரொம்ப மொக்கையா போக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஓப்பனா பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா வெளியே இப்படி போயிடும், வெளியே கண்டிப்பா இப்படி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசித்து அமைதியா உட்கார்ந்து மிக்சர் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில பிக் பாஸ் ரொம்ப மொக்கையா போக ஆரம்பிச்சிடும். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பிக் பாஸ் காமன் மேன் சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள காமனர்ஸ் எல்லாம் புடிச்சு போடுவாங்கன்னு பார்த்தா இன்ஸ்டால அங்கங்க வீடியோ போட்டுட்டு சுத்திட்டு இருந்த ஆட்கள்லாம் புடிச்சு உள்ள போட்டிருக்காங்க. சரி அவங்களாச்சும் உள்ள வந்து கரெக்டான கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பூரா பயிலும் கான்ட்ரவர்சியை சமந்துட்டு வரான். சோ இதுல இருந்து ஒரு 5 பேர் உள்ள வருவாங்க. அந்த 5 பேர் யாருன்னு வேற தெரியல. அந்த 5 பேர் என்னென்ன கோளாற பண்ண போறாங்க, என்னென்ன விஷயங்களை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. சரி ஓகே, என்ன பண்ண, கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு, கணச்சிதான் ஆகணும். அந்த வகையில நான் முன்னாடியே சொன்னதான் ப்ரோ, பிக் பாஸ்க்கு வந்து ஓரளவு ஆட்களை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வந்து எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து செலக்ட் பண்ணதுல ஒரு 10 பேருக்கான பேர் வந்து ரிப்பீட்டடா அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க கண்டிப்பா இந்த பிக் பாஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யார் யார் அப்படிங்கறத மொத்தமா அந்த வீடியோல பார்க்கலாம். அதுல இருக்க முக்காவாசி சீரியல் ஆர்டிஸ்ட் தான். ஓகேவா? சோ யார் அப்படிங்கறத லைனா சொல்றேன், அவங்க வந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. இதுல முதல் பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கார்த்திக். சோ இவர் வந்து இந்த வாட்டி கண்டிப்பா பிக் பாஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் கடைசியா கயல் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தாப்ல. அந்த சீரியல் விட்டு இப்ப வெளியே வந்துட்டாப்ல. அதுக்கான அபிஷியல் போஸ்ட் கூட நிறைய இடத்துல என்னால பார்க்க முடிஞ்சு. சோ அந்த வகையில சஞ்சீவ் வந்து கண்டிப்பா இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 10ல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவருக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா முன்னாடி இருந்தே சீரியல் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த வகையில இவருக்குமே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ பார்க்கலாம் சஞ்சீவ் வந்தா இந்த பிக் பாஸ்ல என்னென்ன சம்பவம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா ஆள் பார்க்க ஒரு மாதிரி சைலண்டா தெரிறாப்ல. மேபி வீட்டுக்குள்ள வந்தா அவருக்கான இன்னொரு முகத்தை காட்டுவார்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஹேமா ராஜ்குமார். இவங்க இந்த வாட்டி கண்டிப்பா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான். பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல்ல பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த வருஷம் ஹேமா இருக்காங்க அப்படிங்கறத அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்குமே பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா போன வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஹேமா வராங்கன்னு சொல்லிட்டு. சொன்ன உடனே பார்த்தா அங்கெங்கமா ஃபயர் தான். ஹேமாவுக்கு ஃபயரா போயிட்டு இருக்குது. ஹேமா வராங்களா, அக்கா தான் டைட்டில் வின்னர், அக்கா தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு அக்காவுக்கு இப்பவே பயங்கரமா ஃபயர் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு சேனல் வந்து அக்கா கிட்டவே கேட்டிருக்காங்க, பிக் பாஸ்க்குள்ள போவீங்களா, கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அக்கா வந்து அந்த கொஸ்டினை அப்படியே கட் பண்ணி தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அங்கேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அக்கா வந்து இந்த வாட்டி பிக் பாஸ்க்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அக்காக்கான பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது விஜே வைஷு. ஸோ எனக்கு இவங்க பேரை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆனந்தமா போச்சு. ஏன்னா நமக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா அக்கா வந்து நல்லா பேசுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க ரீசெண்டா கூட நிறைய கான்ட்ரவர்சி போச்சு நாஞ்சில் விஜயனை வச்சு. இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த வகையில விஜே வைஷு அவர்கள் இந்த வாட்டி பிக் பாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த வாட்டி பிக் பாஸ்ல கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா எல்லா வருஷமும் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியில இருந்து யாரையா ஒருத்தர் எடுப்பாங்க. அந்த வகையில இந்த வருஷம் விஜே வைஷு அவர்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியில இருந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஒரு 90% கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க இவங்க வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர். இவரும் வராருன்னு சொல்லிட்டு வளைச்சு பேர் அடிபட்டு இருக்குது. பட் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா போன வருஷம் இவங்களுக்கான பொண்ணு பேர் அடிபட்டுச்சு. ஸ்ரீதர் அவங்களுக்கான பொண்ணு வந்து உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேர் அடிபட்டுச்சு. பட் கடைசி வரத்துக்கு உள்ள வரல. இப்போ பார்த்தா ஸ்ரீதர் அவர்கள் உள்ள வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. மேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. வந்தா பார்க்கலாம், பட் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா ஆள் கொஞ்சம் போல்டான ஆள் தான். நம்மளால சோசியல் மீடியால கவனிக்க முடியுது. ஆள் கொஞ்சம் போல்டான ஆள் தான். அந்த வகையில உள்ள வந்தா ஃபன்னுக்கு ஃபன்னு, சண்டைக்கு சண்டை எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நான் எதிர்பார்த்த ஒரு போட்டியாளர் பிரியங்கா. நான் சொன்னேன் தெரியுமா, செகண்ட் ஷோல உள்ள பிரியங்கா அவர்களை பிக் பாஸ்ல புடிச்சு போடுங்க, நமக்கு கண்டிப்பா கண்டென்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த வகையில இப்ப பிரியங்கா அவர்கள் கண்டிப்பா பிக் பாஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஆனந்தமா இருந்துச்சு. ஏன்னா பிரியங்காக்கான பல விஷயத்த நான் செகண்ட் ஷோல நோட் பண்ணேன். அவங்க வந்து வெக்கி கூட லவ் பண்ணதான் நிறைய விஷயங்கள் போச்சுல்ல. வெக்கியை ரொம்ப லவ் பண்ணதாகவும், ஆனா வெக்கி வந்து அந்த லவ் வந்து வேல்யூ பண்ணாத மாதிரியும் நிறைய விஷயங்களை உள்ள காமிச்சாங்க. அது எல்லாமே எனக்கு டிராமா மாதிரியே தோணுச்சு. ஓகேவா? சோ அந்த டிராமா பிக் பாஸ்க்குள்ள இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா கொஞ்சம் போல்டாவும் இருந்தாங்க. வீட்டுக்குள்ள ஒரு சில இடங்கள்ல சண்டை வந்தப்போ, அதாவது செகண்ட் ஷோல இந்த சண்டை வந்தப்போ ஒரு மாதிரி இறங்கி அடிச்சாங்க, டம் டிம்னு பறக்க விட்டாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் பிக் பாஸ்க்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில பிரியங்கா அவர்கள் இந்த வாட்டி பிக் பாஸ்ல இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்றேங்க.
உன்னோட கண்டென்ட்டுக்காக நான் வெயிட் பண்றேன். ஸோ பார்க்கலாம். அடுத்தது புவியரசன். எல்லா வீடியோலையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த வாட்டி கண்டிப்பா புவியரசன் இருக்காப்லன்னு சொல்லிட்டு. அண்ட் புவியரசனுக்கு என்னன்னே தெரியலங்க, பயங்கரமான சப்போர்ட். புவியரசன் நான் வந்து பெருசா சீரியல்ல பார்த்த மாதிரியும் தெரியல. ஏதோ 1-2 ஷோ பண்ணியிருக்காரு போல. ஏதோ ஒரு ஷோல வந்து வின் கூட பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். அந்த ஷோக்கான பேர் எனக்கு கரெக்டா தெரியல. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸா ஏதோ சம்திங் ஷோ. ஸோ அது மட்டும் தான் பண்ண மாதிரி தெரியுது. ஆனா அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த வகையில் புவியரசன் உள்ள வந்தாருன்னா, இறங்கி சம்பவம் செஞ்சாருன்னா, அவர் வந்து ஃபினாலே வரத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா என்னால லாஸ்ட் இயர்ல இருந்து அவருக்கான சப்போர்ட்டர்ஸை பார்க்க முடியுது. ஸோ அதை வச்சு சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஜனனி அசோக் குமார். நீங்களாம் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, போன வருஷத்துல இருந்து ரொம்ப ஆசையா கேட்டுட்டே இருந்தீங்க, ப்ரோ ஜனனி வராங்களான்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ஜனனி அசோக் குமார் இந்த வாட்டி பிக் பாஸ்ல கண்டிப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாலியா இருக்கும். ஜனனி அசோக் குமார் யாருன்னா உங்கள பாதி பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாம படங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா வந்து நம்ம சூர்யா சாருக்கான படத்துல கூட அவங்க நடிச்சிருக்காங்க, உங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் ஜனனி அசோக் குமார் உள்ள வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஹார்ட் பீட் சீரீஸ்ல இருந்து பத்தினி குமார். அவங்க பேர் வந்து அது ஐயோ அவங்க பேர் வேற எனக்கு கரெக்டாவே வரமாட்டேங்குது ப்ரோ. லாஸ்ட் இயர்ல இருந்து படாத பாடுபட்டு இருக்கேன். பத்தினி குமார், ஆமா அவங்க தான்ப்பா. போட்டோ பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த வாட்டி கண்டிப்பா பிக் பாஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2 பேருக்கான பேர் அடிப்படுது. இவங்களுக்கான பேரும் வருது, அப்புறம் ராம் அவங்களுக்கான பேரும் அடிப்படுது. இதுல பத்தினி குமார் இவங்களுக்கான பேர் தான் மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க யார்கிட்ட கேட்டாலும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவங்களுமே அந்த ஹார்ட் பீட் சீரிஸ் விட்டு வெளியே வந்துட்டாங்க, கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்கவ் அவர்கள் கண்டிப்பா இந்த பிக் பாஸ் சீசன் 10ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்கவ் யாருன்னு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், நம்ம அரோராவோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஸோ இவர் இந்த வாட்டி கண்டிப்பா பிக் பாஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டிப்பா இந்த பிக் பாஸ் சீசன் 10ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கான விஷயம் வெளியே லீக் ஆகி அங்கங்கமா போஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவரே அவரோட இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணாருன்னா, ஒரு ஐ சிம்பிளை போட்டு கீழே வந்து ஒரு டெக்ஸ்டை வர போட்டு விட்டுருந்தாரு. யாரா இந்த விஷயத்தை கிளப்பி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அந்த பிக் பாஸ்க்குள்ள வரலன்னா இந்த மாதிரி விஷயங்களை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கண்ணு படத்தை போட்டு வாண்டடா அட்டென்ஷன் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க வரலன்னா நீங்க கடந்து போயிடலாம். இது சும்மா இதை ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது ஒரு விஷயம் கிளம்புது, அதை வச்சு ஒரு அட்டென்ஷன் எடுக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா பிக் பாஸ்க்குள்ள வரீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வர்ற யாருமே நான் வரேன்னு சொல்லி ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. பல சீசனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பார்கவ் அவர்கள் கண்டிப்பா இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 10ல இருப்பாரு அப்படிங்கறத அடிச்சு சொல்ல முடியும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது உங்கள பல பேர் கேட்டுட்டு இருந்த குக்கு வித் கோமாளியை சேர்ந்த உமர் அவர்கள். இவர் வந்து நான் கேட்ட வரத்துக்கு இருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு சைடு கேட்டா இல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா உமர் வந்து 50-50 தான். ஏன்னா லாஸ்ட் வீடியோல பல பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ உமர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டா 50-50 ப்ரோ. வர வாய்ப்பு இருக்கு, பட் இப்போ வரதுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. பேரும் வளைச்சு அடிபடல சொல்றாங்க, உமர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உமருக்கு அவ்வளோ ஆர்வமா வெயிட் பண்றீங்களா என்ன? பல பேர் வெயிட் பண்றாங்க. ஸோ அடுத்தது இர்ஃபானுக்கான பேர் அடிபடுது, அது எதுக்குன்னே தெரியல. இர்ஃபானுக்கான பேரும் அங்க எங்கமா டிம்னு அடிபட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இர்ஃபான்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல பேர் கேட்டாங்க, ப்ரோ இர்ஃபான் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இர்ஃபான்லாம் வர வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அவர் லைஃபே யூடியூப் சேனல் நம்பி தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா, டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவாரு. அப்படி இருக்கும்போது 100 நாட்கள் இந்த வீட்டுக்குள்ள வர போறாருன்னா 100 நாளுக்கான வீடியோ வந்து அவர் எப்படி எடுப்பார்? ஒரு 10-20 நாளுக்கு வேணா வீடியோனா கூட சரி ஓகே, அது இதுன்னு ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு வந்துருவார். ஸோ அந்த வகையில் 100 நாளுக்கான வீடியோ அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. பட் பேர் அடிப்படுது, இர்ஃபான் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. வந்தா பயங்கரமா அடி வாங்குவார் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா பல பேர் பல விஷயங்கள்ல அவர் மேல கோவத்துல இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அடிப்பாங்க. அந்த வகையில இர்ஃபான் வராம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இன்னொரு சில பேருக்கான பேர் அடிப்படுது, அவங்கலாம் வர வாய்ப்பே இல்லை. ஒரு சைடு வந்து டிஆர்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. டிஆர் சார்லாம் ஏங்க இங்க வராங்க, எதுக்கு இங்கன்னு கேட்க, வர வாய்ப்பே கிடையாது. பட் போட்டுட்டு இருக்காங்க அங்க எங்கம்மா டிஆர் வர வாய்ப்பு இருக்கு, அவங்க வர வாய்ப்பு இருக்கு, இவங்க வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. ஸோ பார்க்கலாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ப்ரோ. பார்த்தா சீரியல் ஆர்டிஸ்ட், இந்த பக்கம் பார்த்தா காமனர்ஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்காங்க, எல்லாம் கான்ட்ரவர்சியான ஆட்களா இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கான்செப்டே காமனர்ஸ் வர்சஸ் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்க போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்க சொல்லுங்க இவங்கெல்லாம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு ஆள் மைண்ட்ல இருப்பாங்கல்ல, இந்த ஒரு நபர் வரலாம் ப்ரோ, வந்தா நல்லா இருக்கும் ப்ரோனா யாரை சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.